நான் என்ன சொல்றேன், இது இங்க ஸ்ரீமடத்துல இருக்கேன் நான். அதனால இந்த மாதிரியா தத்தாரித்தனமா பேசுறவங்களுக்கு என்னால இங்க இருந்து பதில் சொல்ல முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா விமர்சனம் செய்துள்ளார். 200 தொகுதிகள்ல வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் மத்திய தலைமையோடது. 16 சீனியர் லீடர்ஸ் இருக்கிற சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதை முடிவு செய்யும். அதனால அவர்கள் முடிவு செய்ததை செயல்படுத்துவது எங்கள் கடமை. அதெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு, எல்லாரும் வரவேற்று இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இது இங்க ஸ்ரீமடத்துல இருக்கேன் நான். அதனால இந்த மாதிரியா தத்தாரித்தனமா பேசுறவங்களுக்கு என்னால இங்க இருந்து பதில் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்லல. எதா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் செய்யும் போது நான் பேசுறது என்ன ஒரு இழிந்த செயல் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு சரியா பதில் சொல்லணும்னா ஸ்ரீமடத்துக்கு வெளியில இருந்தா சொல்லலாம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதாவது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அறிவித்த சில மணி நேரங்கள்ல கவிஞர் கனிமொழி எவ்வளவு கதறினார் என்பதும் அன்றையிலிருந்து துவங்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கதறி கொண்டிருப்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன வந்தது? அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்கலாமா, பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கலாமான்னு நீங்கள் அலறுவதற்கு கதறுவதற்கு காரணமே தோல்வி பயத்தின் காரணமாக. அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை. அவர்களுடைய நடவடிக்கையே அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுது. பல்வேறு கருத்து கணிப்புகள் 160 200 சீட்டு வரை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றன.